தற்குறிகள் தரங்கட்டது. நாங்கள் தற்குறி தரங்கட்டவர்களா? மக்களால் தேர்ந்தெடுத்த 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய அனுமதி அளித்த இந்த தமிழக மக்களை பார்த்து கேட்கின்ற நாய் உனக்கு வாட்டுக்கா? என்ன சொல்றாரு? காவிரியில தண்ணி வரல, கரெக்ட், எல்லாருக்கும் தெரியும். அவங்ககிட்ட கேஸ் போட்டுக்கிறோம், உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். அவர் காவிரி தண்ணி வராது, வேற எங்க வரும், அது என்னடே ஒரு உதயநிதி வந்து துணை முதலமைச்சரா இருந்த, இப்போது எதிர்கட்சியா இருந்த, சொல்வதற்கு ஒரு வார்த்தை இருக்குதுல, தண்ணி வரலன்னு ஒண்ணு சொல்றாரு. காவிரி போட்ட ஆர்ப்பாட்டல தெரியல, இயற்கை வரலாம் தெரியல. எங்களுடைய தளபதியினுடைய அன்னை தளபதிக்கு ஆட்சி வழங்குகிற காவிரி தண்ணி ஓட நீ போய் பாருங்க. கிட்டத்தட்ட 3500 டிஎம் தண்ணி தான் கேட்டோம். கிட்டத்தட்ட 10,000 டிஎம் தண்ணி காவிரி எப்படி வந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்த்தாவது அவனுக்கு புரியல, ஒண்ணு புரியல. என்ன தெரியுமா? ஐயோ நம்ம சொல்லிட்டுமே 6 மாசத்துல ஆட்சி நடக்கவில்லை. இது போற போக பார்த்தா 60 வருஷம் ஆளுகின்ற ஆட்சியாக மாறுகிறது. தூங்கி ஏந்துதான் தூங்கி எப்ப எங்க போறாங்க? அது வந்து தமிழக வெற்றி கழக தளபதி விஜய் அவரு போறாரு. ஒண்ணு சொல்றான், கார் ஓட்ட தெரியுமா? எங்க அப்பா ஓட்ட தெரியாது, உங்க அப்பா ஓட்ட தெரியாது. பாத்துட்டேன், 2 பேர் அப்படி குச்சி தூக்கிட்டு வச்சு எத்தனை முடியாம ஏறி எங்க பத்தி அடித்து ஸ்டைல அந்த இருங்காட்டு கோட்டையில அந்த பெருமந்தூர்ல எதிர்பாரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல யாருடைய தோற்றுகின்ற ஒரு 52 வயது நிரம்பிய ஒரு இளைஞனுக்கு இந்த ஆட்சியை ஒப்படைத்திருக்கார்கள். பொறுக்க முடியல. 6 மாசம் போயிடும், 1 மாசம் நிலைமைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நிச்சயமாக உடனடியாக அவரை தஞ்சாவூரில் இருக்கின்ற மகளிர் நேற்று கம்பெனி கொடுத்தாங்க. அநேகமாக இந்நேரம் ஒரு கைது செய்திருப்பார் என்று நினைக்கின்றேன். கைது செய்தார். அதனால அவரை கைது செய்து தெரிய அவசியம். முன்னாடி ஓட்டி அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? பஸ் ஏற கத்தினாரு. ஒரு ரவுண்ட் சுத்தி விட்டு அப்படி இல்லை அவனுக்கு உனக்கு எப்படியோ ஒரு 15 நாள் வச்சு செய்வாங்க. எப்படி உங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது. நீ அதெல்லாம் தெரியாத உங்க ஆட்சி கட்சியில் கொடுத்தாரு. இது எங்க ஆட்சி, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி, தளபதியுடைய ஆட்சி, தாய்மாமன் ஆட்சி, மக்களினுடைய தம்பியின் ஆட்சி, தாய்மார்களுடைய அண்ணனின் ஆட்சி நடைபெற்றிருந்த நேரத்தில் நீங்கள் மீண்டும் ஒரு முறை திரும்ப திரும்ப பேசினால் எங்க மகளை வச்சு செஞ்சிடும். கையில வச்சு எனக்கே பயமானது. ஒருத்தர் சொல்ல திரும்பி போடுகின்ற இதுதான் வசதியா இருக்கும். ஆகவே நாங்கள் எல்லாம் தரங்கட்டி பேசுவதற்காக வரவில்லை, சன்மானத்தோடு பேச வந்திருக்கின்றோம். நீங்கள் வந்து ஒரு நிலைப்பாடு அளிக்க வேண்டும். எப்படி பேச வேண்டும் என்ற நிலைப்பாடு அளிக்க வேண்டும். ஒரு தமிழக முதல்வருக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாம ஏதோ வார்த்தைகளால் நீங்கள் பேசி அர்ச்சனை செய்தால் நாங்கள் இதே அர்ச்சனை செய்வோம். மகளிர் உத்தாம கூந்துவாங்க. ஆகவே தோழர்களே தோழர்களே, நம்மளுடைய மாவட்டத்துடைய செயலாளரும் அன்றைக்கிடையே நண்பரும் அமைச்சர் அவர்களும் பல்வேறு காரணங்களால் அவருக்கு சொல்லக்கூடாது. அவரு சட்டமன்றத்துக்கு போயிட்டு அதாவது ஒரு பிரச்சனை. ஆக தோழர்களே தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு கோஷம் கொடுக்கிறோம். அந்த கோஷத்தை நீங்கள் திருப்பி சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you.